ராமாயணத்துல அனுமனோட அவதாரம்னு சொல்ற குரங்குகளை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். வாலி, சுக்ரீவன், அனுமன் இவங்க 3 பேரை பேஸ் பண்ணி தான் கதையில இந்த செக்மெண்டே இருக்கும். அதே மாதிரி காந்திஜி சொன்ன 3 விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே அப்படிங்கிற கொள்கையை சொல்ற விதமாகவும் இந்த கதையை படத்தோட கதை கூட மேட்ச் பண்ணியிருப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி நடந்த கொலையை பார்த்தும், அதாவது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழல்ல அஜயும், கிளைமேக்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சப்புறம் கூட குடும்பத்துக்காக யார்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாத நிலைமையில அபர்ணாவும் தனக்கு என்ன நடக்குது, தன்னை சுத்தி என்ன நடக்குது, தனக்கு தெரியலனா கூட தன்னை சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம தன்னை மட்டுமே நம்பி பயணிக்கிற கேரக்டரா அப்பு பிள்ளையும் இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. படம் சட்டலா மூவ் ஆனா கூட அடுத்து என்ன நடக்கும், யார் அந்த சஸ்பெக்ட் அப்படின்னு படம் ஃபுல்லா ஆடியன்ஸை ரொம்பவே என்கேஜா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த படம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு. படத்தை பத்தின டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.